ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம விஞ்ஞானிகளாலேயே கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் நிறைந்த ஒரு அதிசய கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா நம்ம இந்தியாவுல ஆந்திராவுல அனந்தபுர் மாவட்டத்துல லேபக்ஷி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கு. இந்த லேபக்ஷி அப்படிங்கிற வார்த்தைக்கும் ராமாயணத்துக்கும் இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த கோவில் யாருடையது அப்படின்னா வீரபத்ர சுவாமி திருக்கோவில், அதாவது சிவனுடைய கோவில். இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம விஜயநகர கட்டிடக்கலைக்கு ரொம்ப பிரபலமானது. இந்த ஊருக்கு லேபக்ஷி அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னா இதை தெரிஞ்சுக்க நம்ம ராமாயணம் கதைக்குள்ள போகணும். ராவணன் சீதையை கடத்திக்கிட்டு செல்லும் போது ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு பறவை சீதையை காப்பாத்துறதுக்காக வந்த போது ராவணன் ஜட்டாயு பறவையோட ரக்கையை வெட்டிடுவாரு. இப்போ அந்த பறவை விழுந்த இடம் தான் இந்த லேபக்ஷி அப்படிங்கிற ஊரு. அதுக்கு பிறகு ராமர் ஜட்டாயுவை இந்த நிலைமையில பார்க்கும்போது லேபக்ஷி அப்படின்னு சொன்னாராம். தெலுங்குல லே அப்படின்னா எழுந்துரு, பக்ஷி அப்படின்னா பறவை, எழுந்துடு பறவையே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனாலதான் இந்த ஊருக்கு லேபக்ஷி அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. இது மட்டும் இல்லாம சீதையோட கால் தடமும் ஹனுமனோட கால் தடமும் இந்த கோவில்ல இருக்கு. இது கூடவே ஜட்டாயு பறவையோட நினைவாக ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட ஜட்டாயு சிற்பமா இங்க வடிவமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த ஊருக்கு லேபக்ஷி அப்படின்னு பெயர் ஏன் வந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த கோவிலை பத்தியும் இந்த கோவில்ல இருக்கிற மர்மங்களை பத்தியும் பார்க்கலாம். இந்த கோவில் சிவனுடைய உக்ர வடிவமான வீரபத்ரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். சிவன் கோவில் அப்படின்னாலே எல்லா கோவில்லையுமே நந்தி இருப்பாரு. ஆனா இங்க இருக்கிற நந்தி மாதிரி நம்ம இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். உலகத்துல வேற எந்த மூலைக்கு போனாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு நந்தியை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 70 அடி உயரம் கொண்ட ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி இந்த கோவில்ல மட்டும்தான் இருக்கு. 70 அடி உயரம் இருந்தாலும் இந்த நந்தியை பார்த்து ரொம்ப அழகா செதுக்கிருக்காங்க. இந்த நந்தி கழுத்துல இருக்கிற கயிறாகட்டும் மணிகள் ஆகட்டும் அவ்வளவு துல்லியமா அவ்வளவு அற்புதமா செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் இந்த கோவில்ல ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மத்தை இன்னைக்கு வரைக்கும் பல விஞ்ஞானிகளால யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாம அப்படியே விட்டுட்டாங்க. அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த கோவில்ல பிரதான மண்டபத்துல மொத்தம் 70 தூண்கள் இருக்கு. அதுல ஒரு தூண் மட்டும் கூரையிலிருந்து தொங்குற மாதிரி இருக்கு. அதாவது தரைய தொடவே இல்ல. இந்த ஒரு தூண் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மர்மம் இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாவே இருக்கு. பிரிட்டிஷ்காரர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த ஒரு தூண் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, இதனால இந்த கோவிலுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி அந்த தூணை அகற்ற பார்த்தாங்க. ஆனா அந்த தூண் மேல கை வச்சதும் மொத்த மண்டபமே ஆடி இருக்கு. அதனால அப்படியே அகற்றதை கை விட்டுட்டாங்க. ஆனா இப்போ கூட அந்த தூணுக்கும் தரைக்கும் இடையில ஒரு பேப்பரோ இல்ல துணியோ போகிற மாதிரி கேப் இருக்கு. அடுத்ததா விருப்பண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட கண்களை இந்த கோவிலுக்காக தியாகம் பண்ணிருக்காரு. எதனால பண்ணாரு, என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கோவிலை கட்டினதே விஜயநகர மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த விருப்பண்ணா வீரண்ணா அப்படிங்கிற 2 அண்ணன் தம்பிங்க தான். இவங்க இந்த கோவில் கட்டும் போது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இந்த கிராமத்தோட மக்கள் கிட்ட வரி வசூலிக்கிறாங்க. அந்த வரியை விஜயநகர மன்னர்கள் கிட்ட கொடுக்காம அவங்களுக்கு தெரியாம கோவில் கட்டுறதுக்காக செலவு பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயநகர மன்னர்கள் விருப்பண்ணா அப்படிங்கிறவருக்கு தண்டனை கொடுக்கறாங்க. என்ன தண்டனை அப்படின்னா அவரோட கண்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட விருப்பண்ணா அவராவே அவரோட கண்களை எடுத்துறாரு. அந்த கண்கள் எடுத்த ஒரு தடம் தான் இப்பயும் இருக்கு இந்த கோவில்ல. இதோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் அவரோட கண்களோட தடங்கள். அதுக்கு பிறகு இந்த கோவில் கட்ட முடியாம பாதையிலேயே விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கூட நம்ம இந்த கோவில்ல சில கோபுரங்கள் சில மண்டபங்கள் பார்த்தோம்னா அந்த மாதிரிதான் இருக்கும். அடுத்ததா நம்ம ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாலே நம்மள அறியாமலே நம்ம மெய் மறந்து போயிடுவோம். ஆனா இந்த கோவில்ல இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க நம்மளுக்கு 2 கண்ணு பத்தாது. 7 நாகங்கள் ஒரு சிவலிங்கத்தை காக்குற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதுவும் ஒற்றை கல்லால வடிவமைச்சிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு உண்மையாலுமே 2 கண்ணு பத்தாதுங்க. இந்த ஒற்றை பாறையிலேயே செதுக்கப்பட்ட இந்த சிற்பத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, இந்த சிற்பத்தை செதுக்கிய சிற்பியோட தாய் மதிய உணவு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாங்களாம். ஆனா அவங்க போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள இந்த சிற்பி இந்த சிற்பத்தை செஞ்சு முடிச்சுட்டாராம். அந்த சிற்பத்தை பார்த்த தாய் அதுக்குள்ள பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம் அடைந்தாங்களாம். உண்மையிலேயே அந்த காலத்துல வாழ்ந்த சிற்பிகள் எல்லாம் வேற லெவலுங்க. இது மட்டுமே இல்லாம ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட விநாயகரோட சிலையும் இந்த கோவில்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம விஷ்ணுவும் சிவனும் ஒரே தூண்ல செதுக்கப்பட்ட சிற்பங்களும் இந்த கோவில்ல இருக்கு. இது மட்டுமே இல்லாம சேலைகள்ல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த கோவில்ல இருக்கிற தூண்கள்ல இருந்து எடுத்ததுதான். அதாவது இந்த கோவில்ல தூண்கள்ல இருந்து காப்பி பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த டிசைன் எல்லாம் இப்ப வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா 16ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த தூண்கள்ல செதுக்கிருக்காங்க. இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லாம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹீல்ஸ் செருப்போட டிசைனையும் அந்த காலத்திலேயே இந்த தூண்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய விதவிதமான சிற்பங்களை விதவிதமான டிசைன்ல செதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜயநகர மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல வரைந்த வரைபடங்களும் இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு. இந்த வரைபடங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மண்டபத்தோட மேல பார்த்தோம்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்துதான் நம்ம சாப்பிடுவோம்ல பிளேட், அந்த பிளேட்டோட டிசைனை அந்த காலத்திலேயே பாறையில செதுக்கிருக்காங்க. அதாவது 3 பிளேட்டா
அங்க செதுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் அந்த பிளேட்டோட டிசைன் எப்படி இருக்குன்னா நடுவுல சாப்பிடுற மாதிரியும் அப்படியே சுத்தி நம்ம கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன்ல அந்த பிளேட் இருக்கு. எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்துல இப்படி ஒரு அதிசயமான மர்மங்கள் நிறைந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கோவிலை நம் முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ற எல்லாமே அப்பவே நம் முன்னோர்களால கண்டுபிடிக்கப்பட்டு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்னா தான் இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு கோவில் நம்ம சென்னையில இருந்து 360 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இந்த மாதிரியான அதிசயங்கள் நிறைந்த மர்மங்கள் நிறைந்த நிறைய கோவில்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் கிளியராகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோவில்ல நான் சொல்லாத அதிசயங்கள் மர்மங்கள் இருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் இருக்காரு, கடவுள் தான் நம்மள எல்லாருமே படைச்சாரு, கடவுள் தான் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இந்த மர்மங்கள் அதிசயங்கள் தான் ஒரு உதாரணம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.